அபிராமி. என் வார்த்தை மீறி நீ கோர்ட் வாசப்படி மிதிச்ச அடுத்த நிமிஷமே நீ மோட்சத்தோட வாசப்படி மிதிக்க வேண்டியது. என்ன மிரட்டறியா? இல்ல, எச்சரிக்கை பண்றேன். நீ உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்றத செய். நாசமா போகணும்னு ஆசைப்பட்டா நீ நினைச்சத செய். ஏய், நீ யாரு? உன்னை யார் இப்படி எல்லாம் பேச சொன்னாங்க? அபிராமியா? இல்ல, ஆண்டவன். அக்கா, யாருக்கா போன்ல? உன் அக்கா தான். ஏதோ கொலகார கும்பலோட சேர்ந்திருக்கா போல இருக்கு. இல்லக்கா, அபிராமி அக்கா அந்த மாதிரி எல்லாம் பண்ண. போது விஜி, இத பத்தி நம்ம நிறைய பேசியாச்சு. திரும்ப திரும்ப நீ அவளுக்கே சப்போர்ட் பண்றதா இருந்தா அப்புறம் நானும் உன்னை வெறுக்க வேண்டியதாயிடும். அக்கா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னா அது நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. சரி, நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வரேன். அக்கா, நானும் கோர்ட்டுக்கு வரேன்க்கா. வேண்டாம் விஜி, உன் அக்கா அபிராமியை நீ பார்க்காமையே அவளை நினைச்சு இவ்வளவு வேதனைப்படுற. இன்னும் அவளை கோர்ட்ல அதுவும் கூண்ட்ல ஏத்தி வக்கீல் எல்லாம் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் வேற அவளுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறேன். இதையெல்லாம் நீ பார்த்தேன்னா கண்டிப்பா உன்னால தாங்கிக்க முடியாது. நீ பேசாம ஆத்துலயே இரு, அவளுக்காக பிரார்த்தனை பண்ணு. செய்யாத தப்புக்காக அக்கா அனுபவிச்சுட்டு இருக்க தண்டனையை விட ஏன் வேதனை ஒன்னும் பெருசு இல்லக்கா. கோர்ட்ல நீங்க எல்லாருமே அக்காக்கு எதிராக தான் இருக்க போறேன். அவங்களுக்காக அலறதுக்கு நான் ஒருத்தியாவது அங்க இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன அழைச்சிட்டு போங்க அக்கா. எல்லாரும் கஷ்டத்தை பார்த்து விலகி போகணும்னு ஆசைப்படுவா. ஆனா நீ கஷ்டத்தை தேடி வரேன்னு சொல்ற. இந்த மாதிரி நிலைமையில தான் அபிராமி பார்க்க ஆசைப்படுறேன்னா அதை நான் தடுக்க போறதில்ல. அங்க வந்தாவது அபிராமியோட சுயரூபத்தை நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. வா. மணி, கோர்ட்டுக்கா கிளம்பிட்டேன்? ஆமா. கோர்ட்டு கேஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு? நீங்க தேவையில்லாத வம்பல போய் மாட்டிப்பேலோன்னு நீங்க தோன்றது. இல்லடா சுப்பு, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் கோர்ட்டுக்கு போறதா வேண்டாமான்னு ஒரு தடுமாற்றத்துல இருந்தேன். ஆனா கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு எப்ப அபிராமி ஆளை வச்சு போன்ல மிரட்டினாலோ அப்பவே அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் நேக்கு மனசு ஆறும். வா போலாம். ஃபோன் பண்ணி மிரட்டினா மண்ணி பயப்படுவான்னு நினைச்சா முன்ன விட இப்ப வேகமா போறாளே. சாரி விஜி, இந்த ஆன்டி கிளைமேக்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்க போயிட்டு வர? அந்த அபிராமியோட கதை முடியணும்னு என் பிள்ளையோட சமாதி கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். ஆமா, அந்த தண்ட சோறுங்களா ஏதாவது போன் பண்ணானுங்களா? இன்னும் இல்ல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளை போட்டு தள்ளுறதுக்கு முகூர்த்த நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களா? முதல்ல போனை போடுங்க. ஹலோ, முடிச்சிட்டீங்களாடா? முடியல அண்ணாச்சி. என்னடா சொல்ற மூதேவி? ஜெயிலேருந்து கிளம்பினோன்னா ஃபாலோ பண்ண அண்ணாச்சி. ஆனால் அதில் அபிராமி இல்லை. எங்களை ஏமாத்திட்டு பின்வாசல் வழியா அந்த இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு போயிட்டான். பின்வாசல் வழியா ஆளை ஏண்டா நிறுத்தல? ஆட்டையும் மாட்டையும் அடிச்சு தின்றதுக்கு தாண்டா நீங்க லாய்க்கு. அதுக்கு இருக்கிற புத்தி கூட உங்களுக்கு இல்ல. சை,
அபிராமி கோர்ட்டுக்கு போயிட்டா. அபிராமி கோர்ட்டுக்கு போயிட்டியா? ஒன்னு நான் விட மாட்டேன். அக்கா, அக்காவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அக்கா. ஷ், சும்மா இரு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? அக்கா, அபிராமி அபிராமி அபிராமி. கலெக்டரை கொல்ல முயற்சி பண்ணதுக்காக நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன்.
நீங்க தான் அபிராமி மேல்மளிகை வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். இந்த கேஸ்ல இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே உங்களுக்கு எதிராக தான் இருக்கு. உங்களுக்கு சாதகமா எதுவுமே இல்லை. பாருங்க அப்புறம் வருதா சரண்யாவை போட சொல்லி உன்னை யார் அனுப்பிச்சா சொல்லுடே. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தன்னுடைய வாதத்தை ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றவாளிக்கு உள்ள ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி நிக்கிற இந்த அபிராமி மிக மிக அபாயகரமான பயங்கரமான ஒரு கொலைகாரி. காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் திருமதி சரண்யாவை 2 முறை கொலை செய்ய முயற்சி செஞ்சது, மும்பையை சேர்ந்த ஒரு ரவுடிய நடு ரோட்ல வச்சு கொடூரமா சுட்டு கொண்டதுன்னு இவங்க மேல 2 வழக்குகள் தனித்தனியா பதிவு செய்யப்பட்டது. ஒரே குற்றவாளி சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால 2 வழக்குகளையும் தனித்தனியா விசாரிக்காம ஒன்னா சேர்த்து விசாரிக்க அனுமதி வழங்குமாறு கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், பெர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். அரசு தரப்போட முதல் சாட்சியா இன்ஸ்பெக்டர் திவாகரை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேற உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. மிஸ்டர் திவாகர், அபிராமி மேல இருக்கக்கூடிய வழக்குகளை நீங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ் சார். உங்க விசாரணையை பத்தி, அதுல கிடைச்ச உண்மைகளை பத்தி விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன் சார். வாட்ச்மேனும் கோகிலாவும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மூலமா கலெக்டர் மாதிரியே இருக்கிற அபிராமி தான் 2 குற்றங்களையும் செஞ்சாங்கன்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அச்சச்சோ, இல்லைங்கய்யா, இவர் சொல்ற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன நம்புங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்ப நீங்க இப்படி குறுக்க பேசக்கூடாதுமா. 1000 குற்றவாளிகள் தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது சட்டத்தோட அடிப்படை நோக்கம். உங்களை நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் அப்ப சொல்லுங்க.
யூ கேன் ப்ரொசீட் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்து அபிராமியை மும்முரமா தேட ஆரம்பிச்சோம். முதல் முயற்சியில மேடம் தப்பிச்சதால அவங்கள கொல்லணுங்கிற வெறியோட ஸ்கேன் சென்டருக்கு இந்த அபிராமி வந்திருந்தாங்க. அங்க வச்சுதான் இவங்கள துப்பாக்கியும் கையுமா அரெஸ்ட் பண்ணோம். கலெக்டர் உடம்புல இருந்து எடுக்கப்பட்ட குண்டும், அபிராமி பையில வச்சிருந்த கன்னும், இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்டையும் கோர்ட்ல ஒப்படைச்சிட்டோம். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். Thank you, sir. நீங்க போலாம். யுவர் ஆனர், அடுத்த சாட்சியா வாட்ச்மேன் கந்தனை விசாரிக்கிறதுக்கு அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், பெர்மிஷன் கிராண்டட். கந்தன் கந்தன் கந்தன். தீம் திரன 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 தீம் திரன 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 தீம் திரன 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 தீம் திரன 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 திரன